ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம எஸ்ஐஎஃப் ஸ்பெஷலைஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டினுடைய என்எஃப்ஓவை பற்றி தான் பார்க்க போகிறோம். எனிவே, சொக்கலிங்கம் பழனியப்பன், டைரக்டர் பிரக்லா வெல்த் பிரைவேட் லிமிடெட், ஆம்பி ரிஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் அவர் ஏஆர்என்எஸ் 49705. இது எல்லாமே ஜென்ரலாக நான் பிரிண்டில் போடணும். பட் வீடியோவில் இப்போ ஸ்ட்ரைட்டாக எடுத்து போடுறதுனால என்னால் பண்ண முடியாது. எடிட் பண்ணி போட்டேன்னா போடலாம். அதுக்காக தான் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். எனிவே, டிஸ்கிரிப்ஷன்லையும் இதை போட்டுருவேன். திஸ் இஸ் ஆஸ் பர் ரெகுலேஷன் வி ஹவ் டு சே தட். ஸோ யார், எந்த கம்பெனி, இது நம்பர் என்ன, இது எல்லாமே சொல்லணும். எனிவே, கம்மிங் பேக் டு த என்எஃப்ஓ, ஐசிஃப் ஐசிசி மியூச்சுவல் ஃபண்டுடைய எஸ்ஐஎஃப்னுடைய பேர் ட்ரேட்மார்க் ஐசிஃப். ஸோ ஐசிஃபில் இப்போ ஆக்டிவ் அசட் அலோகேட்டர் லாங் ஷார்ட் ஃபண்ட் அப்படின்ட்டு வர்றாங்க, என்எஃப்ஓ வர்றாங்க. என்எஃப்ஓ டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 19 மே, அதாவது நாளையிலிருந்து 19 மே 2026லேருந்து 2 ஜூன் 2026 வரைக்கும் இது ஓப்பன் ஆகியிருக்கும். அதுக்கப்புறமும் இட் வில் பி ஓப்பன் ஃபார் சப்ஸ்கிரிப்ஷன். பட் திஸ் இஸ் நியூ ஃபண்ட் ஆஃபர் பீரியட், ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் த என்ஐவி வில் பி at whatever price they fix, 10 rupees, whatever they fix it. அதான் ஏன்னா சில எஸ்ஐஎஃப் கொஞ்சம் கூட குறைச்சி ஃபேஸ் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் அது நியூ ஃபண்ட் ஆஃபரில். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் மூமெண்ட்ஸு. ஸோ இந்த அசட் அலோகேட்டர் ஃபண்டு, லாங் ஷார்ட் ஃபண்டினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐசிஐசி மியூச்சுவல் ஃபண்ட் அவங்களுடைய எக்ஸிஸ்டிங் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இந்த அசட் அலோகேட்டரு அல்லது ஹைப்ரிட் ஃபண்ட்ஸு, இது எல்லாமே ஜென்ரலாக அவங்க நல்லா பண்ணுறாங்க. தே ஹாவ் அ ப்ரூவன் மாடல் செட்டப் எல்லாம். ஸோ இப்போ அதே டீம் தான் இதையும் மேனேஜ் பண்ண போகுது கிட்டத்தட்ட. ஸோ அப்படிங்கையில் இந்த அசட் அலோகேட்டர் ஃபண்டில் ஆஸ் அ ஃபண்ட் ஹவுஸ் தே ஆர் புல்லிஷ் அண்ட் தே ஆர் வெரி ஆக்டிவ் இன் ஜென்ரல். ஸோ இப்போ இதில் இப்போ எங்கெங்கெல்லாம் இந்த அசட் அலோகேட்டர் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஈக்விட்டி 0 to 80% வரைக்கும் அவங்க போகலாம். ஸோ டெட்டு, தென் கமோடிட்டிஸ், தென் இன்வெட்ஸ், இது நாலும் தான் பார்த்தீங்கன்னா மேஜர் அசட் கிளாஸஸ். ஸோ இது எல்லாமே, ஸோ உங்களுக்கு எல்லாமே குட் ஆஃப் ஆல் வேர்ல்டு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே உங்களுக்கு இதில் கிடைச்சிரும், என்னென்ன நினைக்கிறோமோ. ஸோ அது தவிர ஈக்விட்டியில் பார்த்தீங்கன்னா, ஈக்விட்டிலையும் தே வில் பி ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஃபண்ட்ஸில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்விட்டி லாங் டேர்ம் கேபிட்டல் அப்ரிசியேஷனுக்காக போவாங்க. டெட்டு ரெகுலர் இன்கம்காக, நம்ம எல்லாரும் அப்படி தான் போவோம். டெட்டு ரெகுலர் இன்கம்காக போவாங்க. கமோடிட்டிஸ் லோ கோரிலேஷன் வித் ஈக்விட்டி ஆஸ் அன் அசட் கிளாஸ், ப்ளஸ் போர்ட்ஃபோலியோ ரிஸ்க்கை குறைக்கும். கோல்டு, சில்வர், இது எல்லாமே ப்ளஸ் இட் ஆஃபர்ஸ் டைவர்சிஃபிகேஷன். ஸோ அதனால் கமோடிட்டிஸில் போகிறாங்க. இப்போ இதனுடைய அசட் அலோகேஷன் பார்த்தீங்கன்னா, ஈக்விட்டி பிட்வீன் 35 and 80%. சாரி, ஐ செட் 0 to 80%. மினிமம் 35 ஈக்விட்டி வச்சுக்குவாங்க. மேக்ஸிமம் 80% வரைக்கும் ஈக்விட்டியில் போகலாம். ரியலி புல் மார்க்கெட் அப்படின்னா 80% வச்சுருப்பாங்க. டெட் அண்ட் கமோடிட்டிஸ் 10 to 55%. டெட் அண்ட் கமோடிட்டிஸ். அண்ட் இன்வெட்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட், அது 0 to 20%. அதுலேயும் பொசிஷன் எடுத்துக்கிறாங்க. ஸோ கமோடிட்டிஸ் எதில் பண்ணுவாங்க? கோல்டு, சில்வர், காப்பர், க்ரூட் ஆயில், அலுமினியம், இந்த 4 ஐட்டத்துலேயும் கமோடிட்டிஸில் அவங்க எக்ஸ்போஷர் எடுப்பாங்க. அது ப்ராப்ளி டெரிவேட்டிவ்ஸ் மூலமாக எடுப்பாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம். ஓகே, அசட் அலோகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ராஸ் ஹெட்ஜ்டு ஈக்விட்டி, அன்ஹெட்ஜ்டு ஈக்விட்டி. அன்ஹெட்ஜ்டு ஈக்விட்டினா ஸ்ட்ரைட் லாங் பொசிஷன் சொல்லுவோம். வாங்கி வச்சுருப்பாங்க ஈக்விட்டியை, அது ஹெட்ஜிங் பண்ண மாட்டாங்க. அட் த சேம் டைம் ஹெட்ஜ்டு ஈக்விட்டியும் வச்சுருப்பாங்க, ஃபிக்ஸ்டு இன்கம் அண்ட் கமோடிட்டிஸு. ஸோ இப்போ ஈக்விட்டியில் என்ன ஸ்ட்ராட்டஜி அவங்க யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக பை லோ அண்ட் செல் அட் அ ஹை ப்ரைஸ். அது தவிரவும் வேறு ஸ்ட்ராட்டஜிஸும் யூஸ் பண்ணுவாங்க. பட் மேஜர்லி லோ பாயிண்டில் பை பண்ணி ஹை பாயிண்டில் சேல் பண்ணுற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எடுப்பாங்க. அண்ட் மேக்ஸிமம் அன்ஹெட்ஜ்டு ஈக்விட்டி அலோகேஷன் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 80% வரைக்கும் அவங்க போகலாம். டெட்டில் போத் அக்ரூவல் ஆஸ் வெல் அஸ் டியூரேஷன். சில சமயம் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற போகுது, இறங்க போகுது அப்படின்னா லாங் டேட்டட் பாண்ட்ஸை வாங்குவாங்க, லாங் அது அல்லது விற்பாங்க. ஆல் தோஸ் ஸ்ட்ராட்டஜிஸ். கமோடிட்டிஸில் ஜென்ரலாக எங்கேருந்து அவங்களுக்கு சிக்னல் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸை வச்சு இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமாகுது, இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் ரொம்ப அதிகமாகுது, அப்போ கோல்டு சில்வர்லாம் ரேட்டு குறையும்.
ஸோ அப்படிங்கையில் வந்து அதில் அக்கார்டிங்லி தே வில் டேக் சிக்னல்ஸ் ஃபார் பொசிஷன் இன் கமோடிட்டிஸு. as a team வந்து இவங்க பார்த்தீங்கன்னா ஐசிசிஐ ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் அசட் மேனேஜர்ஸு. அவங்க ப்ரெசன்டேஷனுடைய லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். ஃபுல் மோர் தென் அனலிஸ்ட் அண்ட் ஃபண்ட் மேனேஜர்ஸ் ஒரு 71 ஆஃப் த லார்ஜஸ்ட் டீம்ஸு. ரிசர்ச் தே ஆர் கவரிங் அபவுட் 650+ கம்பெனிஸ் அக்ராஸ் 24 செக்டார்ஸு. அண்ட் டெரிவேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? ஏன்னா இப்போ லாங் ஷார்ட் ஃபண்ட்ஸ் வர்றதில் வந்து டெரிவேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ICICI is saying, ICIF is saying that we have கிட்டத்தட்ட derivatives exposure right now 43,000 crore நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எக்ஸிஸ்டிங் ஃபண்ட்ஸ்லேயே. ஸோ வி ஹவ் குட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது யாருக்கு உகந்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அசட் அலோகேட்டர் ஃபண்ட்ஸு, அதுவும் லாங் ஷார்ட் ஃபண்ட்ஸு வந்து மெயினாக வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு குறைவாக எடுக்க விரும்புகிறவங்களுக்கு, எனக்கு வந்து ஃபுல் ஈக்விட்டி எக்ஸ்போஷர் வேண்டாம் அப்படிங்கிறவங்களுக்கு. ரெண்டாவது இப்போ மார்க்கெட்டை பார்த்து பயப்படுறவங்களுக்கு, ஐயோ வார் நடந்துக்கிட்டு இருக்கு, நாளைக்கு என்ன நடக்கும், கமோடிட்டிஸ் ஏறுது, க்ரூட் ஆயில் ஏறுது, அங்கே என்னால் பெனிஃபிட் அடைய முடியல, நான் ஈக்விட்டிலே ஃபுல் அலோகேஷனை வச்சுருக்கேனே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எனக்கு வந்து ஒரு மீடியமான ரிட்டர்ன்ஸ் இருந்துச்சுன்னா போதும். பட் அட் த சேம் டைம் டவுன் சைட் ப்ரொடெக்ஷன் வேணும். ஒன்று வந்து பிகாஸ் ஆஃப் லாங் ஷார்ட் ஃபண்ட் நேச்சர், செகண்ட் வந்து டைவர்சிஃபிகேஷன். ஏன்னா கமோடிட்டிஸு, டெட்டு, இன்விட்ஸு எல்லாத்துலேயும் அக்ராஸ் அசட் கிளாஸஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுது இந்த ஃபண்டு. ஸோ ஆல் தோஸ் திங்ஸ். டாக்ஸேஷன் வந்து ஈக்விட்டி டாக்ஸேஷன் தான். 1 இயருக்கு மேலே வச்சுருக்கையில் 12.5% லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸு. 1 இயருக்கு கீழே நீங்கள் எடுத்தீங்கன்னா 20% ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸு. ரிடம்ஷன் வந்து இந்த ஃபண்டில் வந்து வீக்லி ட்வைஸ் அலவுடு, மண்டே அண்ட் வெனஸ்டே. அண்டு எஸ்ஐபி வந்து அலவுடு. ஃபஸ்ட்டு 10 lakhs மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, அது போட்ட பிறகு எஸ்ஐபி வந்து மந்த்லி 10,000 போட்டுக்கலாம், டெய்லியாக இருந்தால் 5,000 போட்டுக்கலாம், குவார்ட்டர்லியாக இருந்தால் 20,000, அது மாதிரி வெவ்வேறு கேட்டகரி வச்சுருக்காங்க. பட் மந்த்லி எஸ்ஐபி மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் டூ புட் 10,000. எஸ்டபிள்யூபி நான் அனௌன்ஸ் பண்ணலை, yet to come. They probably in ஒரு 6 months down the line they will announce SWP. NFO date as I said 19 மேலேருந்து 2 ஜூன் வரைக்கும். இந்த ஃபண்டை பற்றி இந்த ஐசிஃப் அசட் அலோகேட்டர் லாங் ஷார்ட் ஃபண்டை பற்றி உங்களுக்கு எதுவும் கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா, அது ஐசிஃப் ஆக்டிவ் அசட் அலோகேட்டர் லாங் ஷார்ட் ஃபண்ட், இதை பற்றி கொஷின்ஸு அல்லது இதை பற்றி இன்னும் கொஞ்சம் நாங்கள் தெரிஞ்சுக்கணும், அதை இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேண்டாமா, ஆல் தோஸ் வாட் எவர் குவரிஸ், டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன்ஸ் அது எதுவும் இருந்துச்சுன்னா ஃபீல் ஃப்ரீ டு கால் அஸ். அஃப்கோர்ஸ் ஆஸ் யூ ஆல் நோ நாங்கள் எஸ்ஐஎஃப் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு இந்த சிஃப்டில் ஐசிஃபில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னாலும் ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கால் அஸ். டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். See you there in another video. Bye.